அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் டேஸ்ல கொடுத்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம இன்னைக்கு லைவாவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் கிராஷ் ஒரு கரெக்ஷன், ஒரு சூப்பரான ஃபால் வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். 23,250 அப்படிங்கிற இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கிருந்து 23,000 வரைக்குமே கீழே டவுன்ல வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த என்ட்ரியை எடுத்துக்கணும்னா எந்த கன்ஃபர்மேஷனை பிளான் பண்ணி எடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உட்பட நம்ம எல்லாத்தையுமே அந்த வீடியோல சொல்லிட்டோம். ஸோ சொல்லி லைவ்ல சொல்லி முடிச்சு ஒரு 10 to 20 மினிட்ஸ்ல ஒரு சூப்பரான பிரேக் அவுட் இந்த என்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி 23,000 அப்படிங்கிற லெவல்ல டார்கெட், சூப்பரான டார்கெட் இன்னைக்கு நடந்தது. ஸோ சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டும் நமக்கு கிடைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொமெண்டம் நடந்துருச்சு. இது ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம் அண்ட் டெலிகிராம்ல கண்டினியூவா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டு 23,000 அப்படிங்கிற டார்கெட்டை முடிச்சிருச்சு நிஃப்டி. ஸோ டவுன் சைட்ல இதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகுமா இல்லை கீழே தான் போகுமா இல்லை என்னதான் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்ல இன்னும் குழப்பங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதை நான் எப்படி பார்க்குறேன், அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருவோம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது 23,600 இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கிருந்தே எனக்கு செல்லிங் ப்ரெஷரும் செல்லிங் சைடில் இருக்கிற மைண்ட் செட் தான். ஸோ கண்டினியூவா ஒவ்வொரு ஸ்விங் ஹைலையுமே செல்லிங்கை நம்ம பண்றது அப்படிங்கிறத பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லெவலில் செல் பண்ண ஆரம்பிச்சோம். இங்க செல்லிங்கான பிளான் எடுக்கும்போது டைரக்ட் ஒரு குயிக்கான டவுன் அப்படிங்கிறதுனால 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய க்ளோசிங்ல என்ட்ரி தான் கிடைச்சது. ஸோ இங்க நம்ம என்ட்ரி எடுத்தோம் 23,300ல. அங்கிருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இதை புக் பண்ணோம் 23,250. இந்த 250ன்ற டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகுறது அப்படின்றப்ப இங்க நம்ம பிளான் பண்ணோம் அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு. அங்கிருந்து கீழே இது வரைக்கும் சூப்பரான டார்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ நம்ம மேல இருந்து கீழே இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்துடுச்சு. ஸோ அடுத்து டார்கெட் என்னவா இருக்குது அப்படின்னு நான் பார்க்குற விஷயம், எனக்கு இன்னமும் கூட மார்க்கெட் மேலே போறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அதுக்கு எங்கிட்ட சில ரீசன்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, ஆனா டவுன் சைட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அடுத்து என்னென்ன டார்கெட்லாம் இருக்கு அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அடுத்து இருக்கிற டார்கெட் 22,200. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இந்த 22,200 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகணும்னா அது ரொம்ப ஹை செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும். ஒரு சொல்ல போனா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான தேவையான விஷயம் அப்படிங்கிறது 23,300ல வந்து ஒரு ஷார்ட் டைம் அக்யூமுலேஷன் நடக்கணும் அப்படிங்கறத நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறது. ஸோ இப்போ இந்த 23,250 to 300 அப்படிங்கிற இந்த லெவல்ல இந்த ரெசிஸ்டன்ட், இப்போ கரண்ட்ல ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கிற இந்த லெவல்ஸ்ல மார்க்கெட் மேல போயிட்டு இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி இந்த ரேஞ்ச் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனால் நமக்கு 23 பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் 23,800 பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த 23,800 இந்த இப்படி ஒரு செட்டப் நடக்காம கீழே மார்க்கெட் டவுன்ல வருது அப்படின்னா அது பிரேக் அவுட் ஆகாம சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ சப்போர்ட் எடுக்கிறது எப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்துல 23,800 அப்படிங்கிற லெவல்ல ஒரு சின்னதா ரேஞ்ச் இப்படி ஃபார்ம் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மொமெண்டம் இப்படி ரேஞ்ச் போயிடல, அது மாதிரி ஒரு சின்னதா ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணோம். இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் மேல போகுமா இல்ல டவுன்ல போகுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ இங்க கேப் அப்ல ஓப்பன் ஆகி நேரடியா இந்த லெவல்லயே வந்து பாத்தீங்கன்னா 23,250 to 300ங்கிற லெவல்ல ரெசிஸ்டன்ட் வந்து செல்லிங் ப்ரெஷர் செல்லர்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணி அங்கிருந்து டவுன்ல இறக்கினாங்க அப்படின்னா நமக்கு அன்பையோன்னா டார்கெட்டை பிளான் பண்ணிக்கலாம் கீழே டவுன் சைடு வரைக்கும். அப்படி இல்லைன்னா 23 அப்படிங்கிற லெவல்ல இந்த சப்போர்ட் 23,000 அப்படிங்கிற சப்போர்ட்ல இருந்து இங்க ஒரு ஷார்ட் டைம்ல இப்படி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணணும். இந்த ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி இந்த ரேஞ்ச் ஃபார்ம் பண்ற பேசிக்ல பையர் அக்யூமுலேஷன் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். எங்க எப்படி 23,300ல செல்லர் அக்யூமுலேஷன் வேணும்னு சொல்லணும், அதே போல 23,000ல பையர் அக்யூமுலேட் பண்ணணும்னா ஒன்னு 23,800ன்ற சப்போர்ட் எடுத்து மேல போயிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் ஃபார்ம் பண்ணும். ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸ் வந்துட்டு இந்த இங்க இருந்து 23,000ல இருந்து 22,800 வரைக்கும் இருக்கிற
இந்த லெவல்ஸ்ல பையர்ஸ் அக்யூமுலேட் பண்ணி அதுக்கப்புறம் க்ளோசிங் வந்து 23,000க்கு மேல க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்து மார்க்கெட் டைரக்ஷனே மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடக்காத வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு தான். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பயுமே டவுன் தான். ஐ மீன் இந்த 1 வீக்காவும் டவுன், நெக்ஸ்ட் அடுத்த நாளைக்கும் டவுன் தான். ஆனா நாளைக்கு டவுன் அப்படின்னா இதுல இன்னொரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இப்ப பிரீமியம் எல்லாமே என்ன லெவல்ல இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 50 ரூபாயில இருந்த பிரீமியம், அதாவது 23,000 அப்படிங்கிற அந்த பிரீமியம் 50 ரூபாயில இருந்தது 150ல இருந்து 200 ரூபாய் வரைக்கும் மேல போயிருக்கு. ஸோ இப்ப 150 ரூபாய் 200, 150 டு 200 அப்படிங்கிற லெவல்ல மேல போயிருக்குதுன்னா அந்த லெவல் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதனுடைய டைம் டிகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும். ஸோ அப்படின்றப்ப நம்ம புல் பேக் லெவல் 23,300, டவுன் சைட் டார்கெட் 22,800. ஸோ 2 லெவலுக்குள்ள ஒரு ஜிக்ஸாக் மூமெண்டம் மாதிரி மேலே கீழேயும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ என்ன செய்யலாம், அதுல ஒவ்வொரு என்ட்ரிலையுமே ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது புட் ஆப்ஷன் எடுத்து டவுன்ல இருக்கிற ஒவ்வொரு சப்போர்ட்டுக்குமே டார்கெட்டை பிளான் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். ஸோ இது நான் அடுத்து பண்ணணும்னு நினைக்கிற விஷயமும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு கிடைச்சிருக்க கன்ஃபர்மேஷன்ல இருந்து வந்திருக்கிற விஷயம் முடிவு. ஸோ இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக், இந்த வியூவை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. இதுல ரெசிஸ்டன்சியல் at the same time சப்போர்ட்ல கன்ஃபர்மேஷன் பை, இல்லைன்னா செல்லிங் ப்ரெஷர், செல் சைடு ஒவ்வொரு ஸ்விங் கையிலையும் செல் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நாம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்கேன். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.